Hi guys, welcome to our channel. Our channel name is Mr. Giant Data. மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை டிங்கின்னு ஆட்டம் மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு பட்டு எங்க இருக்கும் ஏது இருக்குன்னு நான் சொல்றேன். இன்ட்ரோ முடிஞ்சோன்னா நம்ம சொல்றோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஜோஹர் இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் பைக்கர்ஸ் திருவிழா 2.0. இந்த சட்டை போட்டிருக்கோம் பாருங்க, பைக்கர்ஸ் திருவிழா 2.0. ஸோ இன்னைக்கு என்ன அங்கீகாரம்னா பைக்கர்ஸோட திருவிழா மாதிரி செய்கிறாங்க. ஸோ பைக்கர்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி ஃப்ரம் மலேசியா எல்லா இடத்துலேருந்து டு சவுத் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ எல்லா பைக்கர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த விழாவை சிறப்பாக முடிச்சு கொடுக்கணுன்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் பின்னால் பைக்கர்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்காங்க ஸ்டேகட்லி. ஸோ பாருங்கள், நம்ம பைக்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அங்கே. ஸோ வி ஆர் வெல்கமிங் நம்ம பைக்கர்ஸ். ஸோ அப்படியே பாருங்க. ஸோ நம்ம பைக்கர்ஸில் எல்லாமே இங்கே கும்பல் பண்ணி வந்திருக்காங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். எங்கள் லிங்கம் அண்ணன் இருக்காங்க. ஸோ அண்ணன் வணக்கம் முதல்ல. ஓகே, நம்ம லிங்கம் அண்ணன் இருக்காங்க. அண்ணன் ஒரு வார்த்தை, எந்த குரூப்லேருந்து வரீங்க? ஸோ உங்கள் பயணங்கள் எப்போ ஆரம்பிச்சிச்சு இந்த பைக்கிங் கம்யூனிட்டியில்? ஸோ ஒரு வார்த்தை என்ன உங்களால் முடியுது? வணக்கம், நான் மிக்ஸ் ரைடர் டீம்லேருந்து வந்திருக்கேன். ஒரு 10 வருஷம் வச்சுக்கோமே. ஓகே, பிரச்சனை இல்லை. 10 வருஷம் இருக்கும் பைக்கில். இப்போ லேட்டஸ்ட்டாக இதுதான் இப்போ எடுத்திருக்கேன், கோல்விங். ஓகே, சிறப்புண்ணே. ஸோ நம்ம இடம்லாம் ஒன்றா சேர்றது பெரிய ஒரு அபூர்வமான ஒரு இது. அது உண்மை தானே. ரொம்ப ஒற்றுமையாக சேர்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரெல்லாம் பார்க்கறதுலாம் பெரிய குடுப்பனை இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்க்கறதுலாம் உங்களை பார்க்கறது கொஞ்சம். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் வந்த வரைக்கும். ஓகேண்ணே, நீங்கள் சிரமம் பாராமல், மழை வேற, ஸோ சிரமம் பாராமல் பார்த்து பத்திரமா வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஸோ இந்த விழாவை இன்னும் மேலும் சிறப்பிக்கிற மாதிரி உங்களை மாதிரி நல்லுள்ளங்கள் தான் நம்மளுக்கு வேணும். கண்டிப்பாண்ணே. ஓகே, தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இங்கே ஒரு அண்ணன் இருக்காங்க, ஒரு சாதனையான ஒரு அண்ணன். ஸோ அவரோட ஓரிரு வார்த்தை, அவரோட நல்ல வார்த்தைகள் அதாவது நம்ம கேட்போம். ஏன் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, அண்ணன்ட்டு ஆரம்பிப்போம். அண்ணன் உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் குமார். நான் பினாங் மாநிலத்திலேருந்து வந்திருக்கேன். ஸோ இப்படின்னா 2026 2026 நான்
ஒரு ஸ்கூட்டர் 400 சிசி வாங்கினேன். ஓகேண்ணே. ஸோ அதுலேருந்து என் பயணத்தை தொடங்கினேன். அந்த பயணம் தொடங்கும் போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், நம்ம இப்படியே இருந்துட்டா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னுக்காண்டி நேராக ஷூட் ஆஃப் பண்ணுறது தான் 1800 சிசி. ஓகே, ஏன் அண்ணன் அப்படி சொல்கிறாங்க தெரியுதா? ஓகே, அது எனக்கு எப்படி சொல்ல தெரியல. ஆனால் இருந்தாலும் அண்ணன் சாதனை பண்ணியிருக்காரு. அது வந்து எப்படி இருக்கும் ஏது இருக்குன்னு இல்லை, முயற்சி எடுத்தார்ல அண்ணன், அதுதான் அண்ணனோட சக்ஸஸ். ஸோ அண்ணன் ப்ளீஸ்ண்ணே கண்டினியூண்ணே. அப்போ 1800 சிசி நான் எடுத்தது கோல்விங் எடுத்தேன். அதை எடுத்துட்டு வாங்கும் போது தான் என்னோட முடிவாக இருந்துச்சு. ஆனால் அது எப்படி ஓட்ட போகிறேன்னு சுத்தமாக என்கிட்ட ஐடியா இல்லை. ஏன்னா அந்த மோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா 300 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும். ஆமாம், அந்த மோட்டோ அதோட அந்த எண்ணெய் திருவுறதுன்னு சொல்லுவாங்க, தோட்டம்னு சொல்லுவோம். அது வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது, சோத்துக்கை சைடில் தான் இருக்குது. அதை நான் இங்கிட்ட மாற்றாமல் ஏதோ ஒரு சாதனை செய்யணும், என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கணும்னு சொல்லி என்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். அவர் தான் மொத என்னை அறிமுகப்படுத்துது அண்ணன் வீனோஸ் அண்ணன், விபி மோட்டோஸ்ன்னு சொல்லி பிணையங்கள் உள்ளவர். அவர் என்னை அறிமுகப்படுத்தி நான் பைக் எடுக்கும் போது அவர் தான் என்ன சொன்னார். ஆமாம், அவர் என்ன சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, அவர் எனக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லை, அவருக்கும் அவர் ஸ்பெஷலானவர், வாங்க வந்து பாருங்கன்னாரு. அந்த டைமில் என்னை பார்க்கும்போது இப்படி உள்ளவர் இவ்வளோ பெரிய மோட்டோ எடுக்கிறாரு, அந்த கான்ஃபிடென்ஸ் சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ தான் நான் என்ன பிடிச்சேன், ஓ இதை ஓட்டுனா நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரகாரம் தான் ஒரு 4 நாள் கழிச்சு தத்தோஸ்ரீ நடராஜன், தத்தோ நாடான்னு சொல்லுவோம், ஆமாம், அவரு என்ன அடையாளம் பார்த்தாரு. உனக்குள்ள ஒண்ணு இருக்கு, நீ ஓட்டு, அதை வெளிப்படுத்துன்னு சொல்லி அவர் என்ன உடைச்சு வெளியாக்குனது, என்ன ஊக்கம் கொடுத்து என்ன உடைச்சு வெளியாக்கு. அண்ணன் ஒரு சக்சஸ் செஞ்சிருக்காரு, அதையும் நம்ம கேட்குவோம். ஆமா, இப்போ இடையில ஒரு சக்சஸ் செஞ்சீங்களே, அது என்னன்னு நீங்களே ஒரு மாதிரி சொல்லுங்க. நான் கண்டிப்பா அங்க பாருங்க, இங்க கீழே இல்லைன்னா பக்கத்துல அந்த பிக்சர் நான் போடுறேன். அப்படி நான் செஞ்சது வந்து மலாக்கா ரைடு செஞ்சேன். பினாங்கிலேருந்து மலாக்காவுக்கு மொத்தம் 12 ஹவர் தான் நான் செஞ்சேன். 12 ஹவர் 988 கிலோமீட்டர், 12 ஹவர் 45 நிமிஷம். பினாங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மலாக்கா போய் மலாக்காலேருந்து பினாங்கு திரும்பி அடித்தேன். அந்த ஒரு நாள் பாதி அரை நாளில் பயணத்தில் நான் இந்த சாதனையை செஞ்சேன். எங்கேயும் ஸ்டாப் பண்ணலை, எங்கேயுமே ஆண்டவன் அருளால் எங்கள் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தால் என்னை எந்த ஒரு தடங்களும் இல்லை. அவ்வளோ அழகாக என்னோட பைக்கு, என் பைக் பேர் வந்து கபாலி, என்னை அவன் வந்து அவ்வளோ அழகாக என்னை கூட்டு போய் சேஃபாக கொண்டாந்து என்னை விட்டான். அதுதானே சிறப்பானது. ஆனால் இந்த விஷயத்தில் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, ஆண்டவன் பெத்த தகப்பன் ஆசீர்வாதம் சொன்னீங்களா? ஆமாம், அது 100ல் ஒரு வார்த்தை. ஏன்னா என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எப்போதும் வெளியேறப்ப எங்கள் அம்மா மோட்டரில் கனி வச்சு துணை போட்டுவிட்டு என்னை அனுப்பிடுவாங்க. ஸோ அண்ணன் சொல்கிறது உண்மைதான், கடவுளோட வந்து இருக்க வேணும் நம்மளுக்கு ஆறுதல். ஆனால் பெற்றவங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்தாலும் இருக்கும். ஸோ அண்ணன் நம்ம ஆக்சுவலா ஒரு சமூகத்தின் ஒரு முகம் கூட, நம்ம தமிழ் சமுதாயத்தின் ஒரு அடையாளமாகவும் இருக்கணும். பைக்கர்ஸ் இருக்காங்க, பைக்கர்ஸ் ஒரு குரூப்பா இருக்காங்க, நிறைய இடத்துல போயிட்டு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் செய்யறாங்கன்னாக்கா இது அடையாளம் தானே. ஸோ இந்த அடையாளத்தை நாம எப்படி நடக்கிறோம், நாம எப்படி வண்டி ஓட்டுறோம், நாம எப்படி ஒன்னா இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இதுவே நம்மளை வரையறுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மேடையை நான் வந்துட்டு திட்டவட்டமா அறிவிக்கிறேன். ஏன்னா அதுதான் நீங்க, அதுதான் நம்ம, சரிங்களா? சோ இன்றைய இந்த திருவிழா ஒரு நல்ல கொண்டாட்டம் மட்டுமா இல்லாம இது ஒரு தொடக்கமாகவும் இது ஒரு நல்ல ஆரம்பமாகவும் நாம் ஒன்றாக இருந்தால் மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கணும். ஏன்னா சிறுதொழில் பெருவெள்ளம் மதிய சொன்னேன்ல, நம்ம தனித்தனியா போய் பெருசா செய்ய தேவையில்லை, சின்ன சின்னதா செஞ்சாலே இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்தா நம்ம வந்துட்டு சாதிக்க பிறந்த கூட்டம் தானே, ரைட்டா? ஓகே, இதோட ஒரே ஒரு முக்கிய ஸ்லோகன், இது எதேச்சியா வந்தது. இந்த வார்த்தை சொல்லும் போது என்னோட சேர்ந்து எல்லாரும் பிரதிபலிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு உரையை முடிக்கும் முன் இந்த வார்த்தை எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. நமது ஒற்றுமை நமது பலம், நமது வெற்றி நமது சமுதாயத்தின் பிரம்மாண்டம். இதை உரைக்க கூறி இன்றைய விழாவில் பேச வாய்ப்பு அளித்தமைக்காக நன்றி கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் தினகரன். நன்றி, வணக்கம். அவருடைய ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு அதிகப்படுத்தி நான் எப்பயுமே உள்ள வந்துடுறேன். என்ன அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு திரு தனசேகரன் அவர்கள், இவர்தான் இந்த பைக்
திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்போமா பிரதர்னு ஆரம்பிக்க சொன்ன தீப்பொறி the founder of bikers திருவிழா. ஓகே, ஸ்டேஜ் ஆன். வந்திருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றி. பெரியவங்க எல்லாத்துக்கும் பிரசிடென்ட் நம்பர் வியாபாரம் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் மாதிரி எனக்கு அவர்கிட்ட பேச வராது. ஸோ இதோட முக்கிய கருத்து மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். பைக்கர்ஸ் திருவிழான்னு சொன்னால் கோயில் சம்மந்தப்படுறோம், அட்லீஸ்ட் ஆன்மீகம் தெய்வங்கள் சம்மந்தப்படுறோம். அப்படி இருக்கும்போது இந்த பைக்கர்ஸ் திருவிழாங்க இந்த ஒரு டைட்டிலுக்கு இன்னைக்கு உங்க எல்லாத்தினாலுமே அங்கீகாரம். இது வெறும் வார்த்தை கிடையாது. இது எதுனால நான் சொல்றேன், நீங்க வாங்கிக்கிற இந்த சட்டை இதுல இருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொகை போய் சேர்ந்துருக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு. இதுக்கு காரணம் நீங்க இந்த சட்டை என்ன டிசைனு என்ன விலை இதெல்லாம் பார்க்காம பிள்ளைங்களுக்கு இந்த தொகை போடணும் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்க பார்த்தீங்களா. வராதவங்க ரொம்ப பேரு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சட்டையை வாங்கிக்கிறாங்க, ஆனா வரல. இந்த மாதிரி நல்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ நீங்க எங்கேயோ படிக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை எந்த மாநிலத்தில் இருக்குமோ தெரியல, ஆனா அந்த பிள்ளை நல்லா படிச்சிட்டோம், நம்ம இங்க வந்து இந்த சட்டையை வாங்கி இங்க சாப்பிடும் போது அதுலேயே ஒரு தொகை அந்த பிள்ளைங்களுக்கு போகுது அப்படின்னு நினைச்சது முதல் காரணம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் லீவ்ல வேற எங்கேயும் குடும்பத்தோட போயிட்டு நல்லா சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா இங்க வந்து அந்த படிக்கிற பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இங்க வந்து நிக்கிறீங்களா. இந்த உள்ளம் தெய்வத்தின் உள்ளம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளவு தெய்வம் இங்க இருக்கும் போது இதுதான் விழா, பைக்கர்ஸ் திருவிழா. உங்களால அதுக்கு அங்கீகாரம். தெய்வத்தை தேடி கோயிலுக்கு போறோம், ஆனா தெய்வத்தை நம்மளால நேரடியா பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்திருக்கிற இங்க இந்த நல்ல உலகம் எல்லாமே தெய்வம் தான். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த முக்கிய காரணம் அந்த புள்ளியா சொல்லி போடுவாங்களே, அது யாரு எனக்கு அந்த அண்ணன் நான் பார்த்ததில்லை, இதான் முதல் வாட்டி பார்க்குறேன். அவர்கிட்ட ஓரிரு சிறு வார்த்தை. அண்ணா வணக்கண்ணே. சிவாயனமா. சிவாயன் பேரு, நீங்க இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது முதல் உங்க பேர் முதல் சொல்லுங்களேன். சிவாயனமா. அடியன் பேர் சேகரன். இந்த விழா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கிடையாது, ஈசன். எல்லாரும் சகோதரனா சேர்ந்து செய்யறதுனால தான் இந்த விழா இவ்வளவு சக்சஸா நடக்குது. ஆனா அந்த முயற்சி செய்யணும்னு யாருன்னு செஞ்சது? நீங்க தானே. ஈசன் தட்டி விட்டாரு, அடியன் செய்யறேன். ஓகே, ரொம்ப நன்றி. ஆனா இது ஒரு பெரிய விஷயம். இது செய்யறதுக்கு மனமலம், டைமு, உங்களோட என்ன சொல்லுவாங்க, உற்சாகம் எல்லாமே வேணும். இது எப்படி ஆரம்பிச்சீங்க? இது உண்மைக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, போன வருஷம் வந்துட்டு கும்பமேளா போயிருந்தோம். ஓகே. அப்போ அங்க பூஜைலாம் பண்ணிட்டு அந்த தண்ணியை கொண்டுட்டு வரும்போது பைக்கர்ஸ் எல்லாத்துக்கும் இதை கொண்டு வந்து கொடுக்கணும். ஓகே. ரொம்ப பேர்னால போயிருக்க முடியாது, ஸோ இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் பைக்கர்ஸ் திருவிழா அப்படின்னு அந்த டைட்டில் எனக்கு வந்தது. ஓகே. ஓகே, பைக்கர்ஸ் திருவிழான்னு சொல்லி பைக்கர்ஸ் எல்லாம் வர வச்சு அந்த தண்ணியை தெளிச்சு எல்லாம் பைக்குக்கும் ஒரு அர்ச்சனை பண்ற மாதிரி செய்யலாம் அப்படின்னு. ஓகே. ரொம்ப சக்சஸா நடந்தது. ஜோஹர்ல மட்டும் தான் செஞ்சோம். ஒரு 140 மோட்டர் என்னமோ வந்தது. ஸோ அது இந்த வருஷம் கொண்டு வரும்போது தமிழ் ஸ்கூலுக்காண்டி நம்ம பைக்கர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்வோம், ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு செய்யும் போது உங்களோட ஆதரவுனால, ஆண்டவரோட ஆசீர்வாதத்தினால ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துக்கிட்டு. ஓகே, நான் இதான் முதல் வாட்டி வந்திருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னுக்கு வந்து வெனிஷன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து அந்த ஒற்றுமை பண்ணுறது. ஸோ என்னோட சேனல் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ நான் ரொம்ப வீடியோ செஞ்சு அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நான் அந்த மாதிரிலாம் செஞ்சேன். ஸோ இது வந்து எனக்கு புதுசாக கேள்விப்பட்டேன். சரி, நம்மளால முடிஞ்ச சப்போர்ட். நான் வர முடியாது முதல்ல, ஆனால் முதல் சட்டை ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு என் மனைவி, என் பிள்ளைக்கு சட்டை ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் நான் வர முடியாத நிலைமையில் இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல 2 நாள் முன்னுக்கு தான் நான் பிளான் பண்ணி வர முடிஞ்சு. ரொம்ப ஏதோ என்னால சிறு உதவி இந்த வீடியோனால பல பேருக்கு தெரியணும்னு. இது வந்து வருஷம் கொண்டுட்டு போனோம். பைக்கர்ஸ்னால கிடைக்கிற அந்த ஒரு தொகை வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு முயற்சி இருக்கும். அடுத்த வருஷம் இதோட இன்னும் பிரம்மாண்டமா இருக்கணும், ஆண்டும் ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க எல்லாருமே அதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு. கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா செய்யறேன். வந்தவங்களுக்கு ஒரு வார்த்தை கட் ஆஃப் பண்ணிடுவோம், ஏன்னா நீங்க பிஸியா இருக்கீங்க. நான் அந்த பிஸி பீரியட்ல அண்ணனை பிடிச்சி இழுத்துட்டேன். ஆனா வந்தவங்களுக்கு என்ன சொல்றீங்க, இதை கட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம். நீங்க சொல்லுங்க. சிவாயனமா. ஒரு பைக்கரா நான் சொல்றேன், நம்ம பைக் ஓட்டுறோம் அப்படின்னு ஓடும்போது நம்மளோட ஃபேமிலி நம்மளுக்காண்டி பின்னாடி காத்திருக்காங்கன்றதை எப்பயும் மனசுல வச்சுங்க. நம்ம சின்ன மோட்டர்லேருந்து தான் பெரிய மோட்டருக்கு வந்திருக்கோம். ஸோ சின்ன மோட்டர் எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்போம். நம்மளோட பார்வையும் சமுதாயத்து மேலே இருக்குது அப்படின்றத ரோட்டில் போகும்போது நிச்சயமாக அதை மைண்டில் வச்சுக்கிங்க. கோவப்படுறதோ ஆத்திரப்படுறதோ வாழ்க்கைன்றது குறிப்பிட்ட காலகட்டம். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா வச்சிருப்போம். சிவாய நம. ஓகே, அந்த அனைவருக்கும் வந்துட்டு இந்த விழாவை சிறப்பு வச்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு இறைவனுடைய வேண்டிக்கிறோம். மிக்க நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. நமச்சிவாயம். ரொம்ப சிறப்பா இருக்கணும். என்னால உதவி அடுத்தது நான் செய்யறேன்.
what pleasure, what happiness do you get when you own a bike? You buy a bike, you own a bike. அது முடிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏறி உட்காந்து அந்த பைக்ல ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த முதல் படி நம்ம எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுத்தாதான் நம்ம இப்ப இருக்கிற தலைமுறை, நம்மளுடைய முன்னுக்கு உள்ள தலைமுறைகள் செஞ்ச காரியங்கள், செஞ்ச கஷ்டங்கள் தான் நம்ம இன்றைக்கு நல்லா இருக்கிறோம். அதே போல நமக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நாம என்ன செய்ய போறோம்? ஒற்றுமை. ஒற்றுமையா இருந்தா நிச்சயமா நம்ம சாதிக்கலாம். இப்ப இன்றைக்கு நம்ம நாட்டுல இந்த ஒற்றுமை நமக்கு கொஞ்சம் குறையுது. நமக்குடைய இந்தியர்களுடைய தமிழ்நாட்டுடைய கொஞ்சம் குறையுது. அந்த டிவியில் இன்றைக்கு ஓடுறது இதுதான் மலேசியாவில் முதலாக இந்தியர்களை இந்துக்களுக்கு கடைசி ரிச்சுவல் 16 கும்பிடுவாங்க கர்மாதி. அந்த கர்மாதி செய்யற நேரத்துக்கு கடைசியா செஞ்சது நம்மளுடைய மாமன்னர் டாக்டர் சுல்தான் இப்ராஹிம் 0.66 ஹெக்டர் தானா அவருடைய நிலத்தை கொடுத்து அந்த நிலத்துல 1.93 மில்லியன் ரிங்கெட்ல இந்த காம்ப்ளெக்ஸை நாம கட்டி முடிச்சோம். அந்த யாயாசான் சுல்தானா ரொபாயா 6 பெவிலியன் இருக்கு. கீழே படி இறங்கி நேரம் கடல்ல போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். போன வருஷம் மகா சிவராத்திரிக்கு ஓம் நமச்சிவாயன்னு பயணம் நடிச்சோம். இந்த வருஷம் 2026 ஓம் நமச்சிவாய மகா சிவராத்திரி அன்றைக்கு அந்த பில்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கே சாமி கும்பிட்டு அது 20ஆம் தேதி 3ஆம் மாதம் தொடர்ந்து வச்சு இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது நம்மளுடைய ஒரு டெஸ்டிமோனி இந்து ரிச்சுவல்ஸ் யாயாசான் சுல்தான் அவங்க. தமிழர்களுக்கு ஒரு அருமையான இடம் ஜோஹர் மாநிலத்தில், முக்கியமாக ஜோஹரோட அரசரும் ஜோஹரோட துங்குமாக்கத்து ஜோஹருக்கு இருக்கிறது. இதை நீங்க இன்றைக்கு பார்க்கலாம். எந்த மாநிலத்திலையும் எந்த மலாய்க்கார ரூலர் Malay rulers in all the Malay states, only in Johor நம்மளுடைய மாமன்னர் ஒரு தமிழரை கிட்டுவா போலீஸ் என்று ஜோஹர் ஆக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய சிஜாரா. நம்மளுடைய சாதனை, இந்தியர்களோட சாதனை தத்தோ எம் குமார் அவர் மூலியமா வந்தது. இன்றைக்கு சிஐடி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்டோட டைரக்டரா முக்கியமான இருக்காங்க. அது என்ன காரணம்னா நம்மளுடைய தமிழர்கள், இந்தியர்கள் நம்மளுடைய விசுவாசமும் நம்மளுடைய நேர்மையும் ராஜாக்கும் ராஜ குடும்பத்துக்கும் காட்டின விசுவாசத்தை தான் இன்றைக்கு நம்மளுடைய தமிழர் நிறைய இடத்துல பெரிய பெரிய பதவிகள் இருந்து நிறைய சாதனைகள் செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது தொடரணும். So we must always have our loyalty to the king. Taat kita adalah kepada Duli Yang Maha Mulia Sri Paduka Baginda Yang di-Pertuan Agong Tuanku. So முக்கியமாக அதுதான் நான் சொல்ல வந்தேன். It's very important that let's be together. ஒற்றுமையாக நம்மளோட சமுதாயத்துக்கு நிறைய சாதனைகள் செய்யலாம். சரிங்களா? So thank you very much once again and I'm very happy to be with you all today. வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். Thank you. இந்த பேனர் தொடக்கிறதுக்கு சுகு அழைச்சிருந்தோம். அவங்க தொடக்க போறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வான வெடி முன்னுக்கு ரெடியா நிற்குது. எல்லாம் பாருங்க, கண்டு கழிங்க. It's an official
விஷயம். So, இங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரத்தை கைது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயமே இல்லை. கொடுப்போம். நீங்க யாராவது இந்த ட்ரெயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாராவது அவங்க 3 பேர் நீங்க நாடலாம். அவங்க இன்னும் ஒரு ஃபீல்டில் கண்டிப்பாக இருக்காங்க. நீங்க யாருக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க வேணா பார்க்கலாம். JB to German and 26 country continuous ரைட் பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா P20 தமிழ் இவரும் நிறைய ரைட் பண்ணியிருக்காரு. நம்ம இதை பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளை ரைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து நோர்வே, இன்னும் அவர் கடைசி நோர்வே அதையும் முடிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. கண்டிப்பாக அதையும் முடிக்க அவர் முடிப்பாரு நம்புறேன். அவர் வந்து எல்லா கண்ட்ரியும் முடிச்சு நோர்வே முடிச்சிட்டாரா? பண்ண வேண்டியது. நம்ம ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஏன்னா பாருங்க, அவரை பார்த்துருக்கீங்க, அவர் சொல்ல வேண்டாம். அவர் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அவார்டு இந்த அச்சீவ்மெண்ட் எடுத்தது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு லேடியில் இருந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். நிறைய லேடிஸ் நிறைய பேர் பெரிய ஒரு உதாரணமாக இருக்காங்க. இன்னும் உதாரணமாக இருந்துட்டு வராங்க. அதை நினைச்சு நம்ம பெருமை அடைக்கிறோம். at what and raises or whatever it is, for them all are the same. Oh, big sponsor. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா அந்த பைக் ஸ்டூடியோவில் தான் இருக்கோம். ஸோ ஒரு டத்தோவை பிடிச்சிருக்கோம், டத்தோ ஆனந்த். அவரை பற்றி, அவரோட சக்ஸஸ் பற்றி ஓரிரு வார்த்தை. டத்தோ வணக்கம். வணக்கம் பிரதர், வணக்கம். ஓகே டத்தோ, நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே கோசோ டத்தோ, நீங்கள் இந்த பைக்கிங் துறையில் எப்போ வந்தீங்க, எத்தனை வயசுல நீங்கள் ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலி வந்து நான் ஃபார்ம் 2 படிக்கும் போதே நான் RSS படிச்சிட்டேன். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து புல்வெட்டுற ஃபேமிலி. எங்கள் அப்பாவோட புல்வெட்ட போனோம், அதனால் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே வந்தேன். ஸோ 98லேருந்து வந்து ஐ கோ ஃபார் பிக் பைக். ஸோ அப்போ அலியில் வந்து இப்போ ஒரு 25 இயர்ஸாக அலியில் இருக்கேன். சிறப்பு டத்தோ. சத்தோ, நீங்கள் நான் உங்களோட டிக்டாக்ல ஃபாலோ பண்ணுறேன். Okay. நிறையா சாதனை பண்ணியிருக்கீங்க. கோயம்புத்தூரில் நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது, அது எனக்கு தெரியும். ஸோ டத்தோ அங்கே ஒரு ஹெலி வச்சுருக்காங்க, டத்தோ வந்து நிறைய மோட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பைக்கிங் இதில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறீங்க டத்தோ? ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, எல்லாமே வெரி குட். அடுத்த வருஷமும் இன்னும் நல்லா அழகாக செய்யுங்க. சொன்ன மாதிரி டத்தோ சுகு வந்து நம்ம டத்தோ சுகு அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜோ மொழி. ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் மச்சா ரைடர்ஸ். இது வந்து என்னோட வைஸ் பிரசிடென்ட் மச்சா ரைடர்ஸ் மிஸ்டர் செந்தில் அண்ணன். ஸோ வந்திருக்கோம் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஓரிரு வார்த்தை அண்ணன் கேட்போம். அண்ணே வணக்கம். வணக்கம். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்களே, இந்த ஈவெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவன் வந்து பைக்கர்ஸ் திருவிழா அப்பாற்பட்டு இந்தியர்களை வந்து ஒரு ஒன்று சேர்க்கிற ஒரு ஃபங்க்ஷனாக நான் பார்க்குறேன். ஒரு 3 நாள் கடை வாய்ப்பு கொடுத்து அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு அப்புறம் வீடு கூட விற்கிறாங்க. ஆமாம், இந்தியர்கள் Property. இன்சூரன்ஸ் நார்மல். ஆமாம். அப்புறம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்த ஆர்கனைசர்ஸ்க்கு வாழ்த்துக்கள் and நன்றி. ஆக்சுவலி ஆர்கனைசர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி 1.1 செஞ்சாங்களா, 0 கோயிலில் செஞ்சாங்களா, இதுதான் 2.0 பெருசாக அந்த மாதிரி செய்கிறாங்களாம். ஸோ ஆனால் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஈவெண்ட் செய்கிறப்ப
நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து வியாபாரத்துறையிலையும் மற்ற துறையில் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு இந்த ஈவெண்ட் செஞ்சாங்க. ஸோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன, நீங்கள் பாருங்கள் நிறையா கடை வாய்ப்பு இருக்குது. யார் சிறு தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூக்கமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சத்யா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து கோயிலில் செய்கிறதோட ஆமாம், இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் போட்டு இது வந்து ஒரு ரிலீஜியஸாக வந்து செய்யாமல் பொதுவாக மக்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பெரியவங்க சின்னவங்க இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸே வந்து Tropicana வந்து salute to the organizers. They managed to get sponsor from Tropicana. In fact, all the shirts, the shirt everything sponsored by them, by Tropicana. Salute to them. And மீண்டும் வந்து இன்னும் கூட வந்து மறு வருஷம் அடுத்த வருஷம்லாம் வந்து இன்னும் பெட்டர் ஸ்பான்சர் கிடைக்கணும், பெட்டர் இன்னும் பெரிய இடமா செய்யணும். சிறு தொழில் செய்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குது. மேபி அடுத்த வாட்டி வந்து நிறைய பேர் கூப்பிடலாம். கண்டிப்பாண்ணே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம மக்களுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு பல வழியில் போகாமல் நல் வழியில் போகிறதுக்கு இதெல்லாம் என்ன சொல்லணும்னா, நம்ம மக்களுக்கு பல வழியில் போகாமல் நம்ம நல் வழியில் போகிறதுக்கு இது ஒரு தூண்டுகளாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ பிஃபோர் எண்டிங் உங்களிருந்து ஒரு சிறு கருத்து நான் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சத்யா. ஆமாண்ணே. ஆக்சுவலி வந்து நான் எங்கள் டீம்லேருந்து வந்து சத்யா வந்து ரொம்ப உழைப்பு போட்டிருக்காரு இந்த ஃபங்க்ஷனுக்கு. நேரத்துலேருந்து மனுஷன் இங்கே தான் இருக்காரு. முந்தானத்துலேருந்து வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி ஆர்கனைசர்ஸ் ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணி, இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம மேலே ஏறி வந்து இந்த சென்ட்ரா மத்தா வாங்கினதே வந்து சத்யானால தான். தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் என்ன சொல்கிறதுனா வந்து மீண்டும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுங்க வந்து செஞ்சீங்கன்னாக்கா வந்து சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் வந்து கலந்துக்குவோம். அது எத்தனை பேர் வந்து கலந்துக்கிறாங்களோ அதெல்லாம் நாட் ஷுவர். ஆனால் எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அந்த ஃபங்க்ஷனை? ஆமாம், என்னத்துக்கு மார்க்கெட் பண்ணுறீங்க? இப்போ வந்து பயணம் 2.0, இப்போ இந்த ஃபங்க்ஷன் திருவிழா 2.0. ஸோ மென்மேலும் வந்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ முன்னுக்கு எல்லாமே சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி வந்த பைக்கர் பெருமக்களுக்கு வந்து நற்சான்றிதழ்லாம் கொடுத்து அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு இன்னும் ஊக்கமாக கொடுத்து, ஸோ மீண்டும் நம்ம பைக்கர்ஸ், இந்தியன் பைக்கர்ஸ் வந்து இன்னும் பல வழியில் உதவி செய்யணுன்னு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2 ஆக்சுவலி. ஓகே, நம்ம சிறப்பாக இந்த ஜோஹர் இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் பைக்கர்ஸ் திருவிழா 2.0 2026 சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. ஸோ இன்றைக்கி 2வது நாள். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஸோ நான் நாளைக்கு இருக்க மாட்டேன், ஏன்னா இன்றைக்கி எனக்கு பயணம் பண்ணி நான் என்னோடய வீட்டுக்கு போகிறேன். ஸோ மேலும் அடுத்தடுத்த சப்போர்ட் நம்மளால் ஒரு தமிழால் இந்தியன் சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் கொடுக்கணுன்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். அந்த ஆர்கனைஸ் பண்ணுற அண்ணனுக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா பல மக்களுக்கு வந்து தொழில் மூலியமாகவும் சரி மற்ற வெளி மூலமாக உதவி செஞ்சு அவங்களுக்கு சிறப்பாக இதை வழி நடத்துறதுக்கு மிக்க நன்றி. ஓகே காய்ஸ், நம்ம சேனல் பேர் மிஸ்டர் சாயண்டர். மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பலை டிங்கின்னு ஆட்ட மறந்துடாதீங்க. காய்ஸ், ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் vlog. Bye.